இப்போதெல்லாம் தமிழக நடப்புகளை தெரிந்து கொள்வோம் என செய்தி சேனலை போட்டாலே அரக்கோணம் அருகே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பள்ளிக்குள் நாட்டு வெடியை வீசியதில் மாணவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். சென்னை கொடுங்கையூரில் நள்ளிரவில் பெண் ஒருவரின் வீட்டிற்குள் நுழைந்து பிளேடை காட்டி அவரின் குழந்தைகளை கொன்று விடுவேன் என மிரட்டி பாலியல் தொல்லை அளிக்க முயன்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகிறார்கள். சென்னை வியாசர்பாடி இந்திரா காந்தி நகரில் பொது சொத்தை சேதப்படுத்தியதை தட்டி கேட்ட அமமுக நிர்வாகி பாலமுருகன் என்பவரது வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை நஞ்சுண்டாபுரத்தில் வீட்டில் தனியாக வசித்த 82 வயது மூதாட்டி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். இவையெல்லாம் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்தவை. கடந்த 2 மாதத்தில் மட்டும் 3 மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி 30 கொலைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. இப்படியான சமூகத்தை உருவாக்கத்தான் பொய் பிரச்சாரங்களை முன்வைத்து முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்கிறாரா? இதைத்தான் நம் தலைவர் ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும்.